மட்டன் பாயா செய்யறப்ப கறி தனியா எலும்பு தனியா போகாம பூ மாதிரி கறியும் வெந்திருக்க மாதிரி எப்படி சூப்பரா செய்யறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் குக்கர்ல கிளீன் பண்ண ஆட்டுக்காலை சேர்த்து 10 சின்ன வெங்காயம், 4 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி 10 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். எந்த ஸ்டிக்கினஸுமே இல்லாம விட்டமின் ஏ, டி, இ இருக்கு. கொலஸ்ட்ராலே இல்லாததுனால ஈஸி ஃபார் டைஜஷன், ரொம்பவே கிளியர் அண்ட் லைட்டா இருக்கு. இப்போ ஒரு சட்டியில சன்லாண்டோட சன்ஃபிளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்தி 1 டீஸ்பூன் சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்ச உடனே குக்கர்ல இருந்து கிரேவியா ஊத்திக்கலாம். அடுத்து ஒரு மிக்சியில 1/4 மூடி தேங்காய், 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, சோம்பு, கசகசா நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப அரைச்ச பேஸ்ட கிரேவியில சேர்த்து எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான மட்டன் பாயா ரெடி. மறக்காம சன்லாண்ட் கிச்சன் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.